ஸோ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கோல்டு ஏன் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆச்சு அப்டிங்கிறத பார்க்க போறோம். என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 16.80 பிரேக் பண்ணி 300 பிளஸ் பிப்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால மார்க்கெட் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆச்சு அப்டிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நெறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மார்க்கெட் வந்து கிளியரான சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு அப்டின்னு நெனச்சுட்டு, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கிளியரான செல் கால் எடுத்திருப்பாங்க. அதாவது நானா இருந்தா என்ன எடுத்திருப்பேன் அப்டின்னா, மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம்ல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, ஒரு செல் கால் எடுத்திருப்பேன். செல் கால் எடுக்கும்போது என்னோட பொசிஷன் என்னவா இருக்கும்னா, இந்த இடத்துல ஒரு பொசிஷன் எடுத்து டார்கெட் பிரைஸ் இத வச்சு அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஹையா வச்சிருப்பேன். ஸோ இது வந்து நார்மலான ட்ரேடிங். மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் இன்கேஸ் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்டின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். இல்ல மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்துச்சு அப்டின்னா, நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். பட் இப்ப நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஸ்டாப் லாஸ் போடாதவங்களுக்கும் என்ன ஆயிருக்கும்னா, பொசிஷன் வந்து கிளியரா இங்க எடுத்திருப்பாங்க. பொசிஷன் வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. பட் ஸ்டாப் லாஸே போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, ஆல்மோஸ்ட் 16 பொசிஷன் எடுத்து 16, 15 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 350 பிப்ஸ் அவங்களுக்கு வந்து லாஸஸ்ல போயிட்டு இருக்கும். அண்ட் நெறைய பேருக்கு இந்த லாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணது தான் பெரிய பெரிய விஷயம். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு பை கால் குடுத்திருந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிளஸ் ப்ராஃபிட்ல நம்ம வந்து குளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் 2வது ஒரு செல் கால் குடுத்திருந்தேன். 16.72ல செல் கால் குடுக்க சொல்லியிருந்தேன். ஒரு ஷார்ட் டைமா ப்ராஃபிட்ல போயிட்டு 2வது லாஸ்ல போச்சு. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, -10 பிப்ஸ் லாஸ்ல குளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ லாஸஸ்ங்கிறது நம்ம கம்மியா வரும்போதே பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளோட கேப்பிட்டல் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும். இல்ல மார்க்கெட் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, லாஸ்ல முடியறதுக்கா நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. எந்த லாஸஸ் வந்தாலும் நீங்க வந்து ஈஸியா தடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால இப்போ கோல்டு வந்து பிரேக் ஆகி மேல போயிட்டு இருக்கு. ஈவன் கோல்டு மட்டும் இல்ல, எல்லா கரன்சி பேர்ஸ் தான் மேபி ஈரோ யூஎஸ்டி, ஜிபி யூஎஸ்டி, அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ கிளியரா இதுல பாருங்க. நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் சண்டே போட்ட வீடியோல ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் சொல்லியிருந்தேன். அந்த சேனல பிரேக் பண்ணியிருக்கு. பாத்தீங்களா? கிளியரா இங்க ஒரு பிரேக் குடுத்திருக்கு. அண்ட் தென் இங்க ஒரு பிரேக் குடுத்திருக்கு. நம்ம குடுத்த 2 சேனலுமே கிளியரான பிரேக் அவுட் குடுத்திருக்கு. இங்கேயும் பிரேக் அவுட், இங்கேயும் பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ஒரு சடன் டெக்னிக்கலான மூவ்மெண்ட்ட குடுத்திருக்கு. இது எலக்ஷன் நியூஸ் அண்ட் தென் டெக்னிக்கலா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 16.80 ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து முதல் ரீசன். அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1700 அப்படிங்கிறது 2வது சப்போர்ட். ஸோ முதல் விஷயம்னா ஒரு சப்போர்ட் அண்ட் தென் செகண்ட் சப்போர்ட் 2யுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கிளியரா. இது வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ். அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ். இதுல பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். காங்கிரஸ்ல எலக்ஷன் நியூஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் டைமிங் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நம்ம மார்க்கெட்ல வந்து இந்த டைமிங், அந்த டைமிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா நெறைய பேர் வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு டைமிங் தெரியாதனால மார்க்கெட் வந்து கிளியரான சடன் புல்லிஷ் ஆயிருச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சே தவிர, நமக்கு ஏதோ ஹிடன் நியூஸஸ் அப்படிங்கிற மாரி தான் இது வரும். ஸோ அது 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தேன். டிஎக்ஸ்ஐ பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கிளியரா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எல்லாரும் நெறைய பேர் டிஎக்ஸ்ஐ பார்க்காம ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில தான் சுத்தும். அண்ட் தென் மார்க்கெட் எப்போ இத பிரேக் பண்ணுதோ அப்பதான் பியரிஷ் ஆகும். எப்ப இத பிரேக் பண்ணுதோ அப்பதான் பியரிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கருந்து ஒரு கிளியரான ஒரு ஃபால் குடுத்து, இங்கருந்து ரீடெஸ்ட் ஆகும்னு நெனச்சேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு 2 வீக் லோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக் லோவையே பிரேக் பண்ணிச்சு. ஸோ இது வந்து 2வது ரீசன். கோல்டு வந்து இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகுறதுக்கு இது வந்து 2வது ரீசன். அண்ட் தென் 3வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸோட பிரைஸ் எல்லாமே ஹை ஆயிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் பிரைஸ் நீங்க கூகுள்ல பாருங்க. அமெரிக்கன் ஸ்டாக் பிரைஸ். பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஷேர்ஸுமே ரேட் கூடிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நாஸ்டாக் பாருங்க. 0.005% கூடியிருக்கு. எல்லா பேர்ஸுமே இதுதான் இல்ல நாஸ்டாக்கா இருக்கட்டும், கொக்கோ கோலாவா இருக்கட்டும், கிளியரா பாருங்க எல்லாமே ஒரு புல்லிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் புல்லிஷ் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டுக்கு போனதுனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் புல்லிஷ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ரீடெஸ்ட்டோ எதுவுமே குடுக்காம இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்த சிபிஐ நியூஸஸும் நெறையவே இம்பாக்ட் குடுத்துருந்துச்சு. ஸோ இது எல்லாம் தான் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆகுறதுக்கு மேஜர் ரீசன்ஸ். ஸோ அப்போ கோல்டு இன்னும் மேல புல்லிஷாவா தான் போயிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல.
கோல்டோட மூவ்மெண்ட் தற்சமயத்துக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்கும் அப்டின்னா, ஒரு ப்ரொஜெக்ஷனோட போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒண்ணு ஒரு விக் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழ வந்துட்டு மேல போகும். அதாவது என்னன்னா, ஒரு 16:10க்கு வந்துட்டு, இங்கேருந்து கீழ வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். இது 1. இல்ல மார்க்கெட் இந்த நியூஸஸ்க்கு எதுவும் இம்பாக்ட் குடுக்கல அப்டின்னா, மார்க்கெட் இதே இது கீழ வந்துட்டு இந்த ரீடெஸ்ட் பண்ணி இத பிரேக் பண்ணி 2வது ஃபால் ஆகும். இல்ல மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சுன்னா, கிளியரா என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்டி கூட ஒரு புல்லிஷ் ஆயிடும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு கோல்டோட அடுத்த ஸ்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 17:30 தான் அடுத்த டார்கெட். ஸோ இத உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனா போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு பை காலா நம்ம வந்து செட்டிங் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கிறோம். டார்கெட் வந்து 17:30 அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்டின்னா, 6900 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறோம். ஸோ அப்டி உல்டா நம்ம சார்ட் வந்து அப்டி சேஞ்ச் ஆயிருக்கு. டிபி பார்த்தீங்கன்னா 17:30 அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 16 ஸோ இது எல்லாமே ஒரு கிளியர் தான். அப்போ நீங்க லாஸ்ட் வீக் ஃப்ரைடே குடுத்த சார்ட் அனலைசிஸ் எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யும் கிடையாது. மார்க்கெட் வந்து சூழ்நிலைகளுக்கு புரிந்த மாரி, தகுந்த மாரி மூவ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் எந்த நியூஸுமே இல்லன்னா, கிளியரா நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரி மார்க்கெட் ஃபால் தான் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு எலக்ஷன் நியூஸ் இருந்ததுனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ முதல் ரீசன் எலக்ஷன்ஸ் வந்து ஒரு டைமிங் இல்லாம நமக்கு கிடைச்சதுனால, அன்கண்டிஷனலா திடீர்னு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் 2வது விஷயம் வந்து DXY ஒரு 2 வீக் லோ கிளியரான ஒரு ஃபால் ஆச்சு. இது வந்து 2வது ரீசன். அண்ட் தென் 3வது ரீசன் என்னன்னா, அமெரிக்கன் ஸ்டாக்ஸோட வேல்யூ எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு. ஹியூஜா இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ அதனால ஆ ஒரு சென்டிமென்டலா கோல்டு வந்து பை இதாகும் அப்படிங்கிற எண்ணத்துல கிளியரான புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கோல்டு வந்து புல்லிஷ் ஆனதுக்கு ரீசன். ஸோ அப்கமிங்ல மார்க்கெட் 17:30 போயிட்டு கண்டிப்பா ஒரு ஃபால் ஆகும். ஷார்ட் டெர்முக்கு கோல்டு வந்து பை. அதாவது 2 ப்ரொஜெக்ஷன். ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு பை குடுத்தாச்சு. அண்ட் தென் 2வது ப்ரொஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் செல் ஆனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு செல் பொசிஷன் எடுக்கலாம். இங்க நம்ம செல் எடுத்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 16.50 வச்சுட்டு டார்கெட் பிரைஸ் வந்து 1702 கூட எடுக்கலாம். ஸோ ஷார்ட் டெர்ம் கோல்ட் பை அண்ட் தென் லாங் டெர்ம் வந்து இன்கேஸ் குளோசிங் எல்லாமே ஒரு 1702 கீழ வச்சுச்சு அப்டின்னா, மார்க்கெட் கிளியரான ஃபால் தான் ஆகும். ஸோ எப்பவுமே ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ட்ரேடிங்ல ஷூரா சக்சஸ் ஆக முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் கிளியரா மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா ஆக முடியும். ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.